மார்க்கெட்ல 12 ஹெச்பி 15 ஹெச்பியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்ம 3 ஹெச்பியில கொடுத்துருக்கோம். அது என்னன்னு தெரியுமா? பல்வரைசருக்கு கொடிஷா ஆஃபர்ல இவ்வளவு பிரைஸ் டிஸ்கவுண்டா? என்னங்க சொல்றீங்க? இந்த ஒரு மிஷின்ல மட்டும்தாங்க போட்ட காசை ஒரே மாசத்துல லாபமா எடுத்துட முடியும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, இல்ல காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவோட இருந்தாலும் சரி, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அது ஒன்றும் இல்லை, நம்ம மாவு அரைக்கிற மிஷினை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, ஓகே, மாவு அரைக்கிற மிஷின் அப்படின்னாலே மார்க்கெட்ல நிறைய மிஷின்ஸ் இருக்கும். ஆனா ஒரு நல்ல மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா சில பேருக்கு இல்லாம இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா ஒரு நல்ல மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும், என்னெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கணும், ஏன் எம்டிஎம்ல வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளோ இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடிய நம்ம எம்டிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம எம்டிஎம்ல ஏன் பல்வரைசர் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஆர்ட் ஆஃப் த பார்ட் அதாங்க பீட்ரு. ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க பீட்ரு பார்த்துட்டீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பீட்ரு. இது பார்த்துட்டீங்கன்னா 10 ஹெச்பி 15 ஹெச்பிக்கு மேலே போனாதான் இந்த டெக்னாலஜியே வரும். ஆனால் நம்ம எம்டிஎம்ல 3 ஹெச்பிலேயே இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த பீட்ரு யூஸ் பண்ணிக்கிறதுனால என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இது ஹேமர் மாதிரி மாவு உள்ள கொட்டக்கூடிய தானியங்களை அடிச்சு உடைச்சு அதுக்கப்புறம் மாவாக்குறதுனால உங்களுக்கு ஃபைன் பவுடரா வருங்க. ஸோ இதனால இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, மோட்டருக்கு லோடு போகாது. சப்போஸ் இந்த அந்த ஃபிக்ஸ்டு பீட்டர்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, தானியங்க உள்ள போய் சிக்கி அப்படின்னா போய் லோடு வாங்க ஆரம்பிச்சிடும் மோட்டருக்கு. ஆனால் இது ஃப்ளெக்சிபிள் பீட்டர் அப்படிங்கிறதுனால சிக்க வாய்ப்பே கிடையாது. அதனால மோட்டரோட லைஃப் ரொம்ப நாள் வரும். ஸோ மோட்ரு சூடாகும், இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சே பார்க்க வேண்டாம். சும்மா அடிச்சு நவுத்திட்டு போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில தான் நம்ம இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது இதில் பார்த்துட்டீங்கன்னா டபுள் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோங்க. எதுக்கு டபுள் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ தானியங்கள் போகணும் அப்படிங்கிறத செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இதனால 2 யூஸ் இருக்கு. ஒன்று, மோட்டருக்கு லோடு அதிகமாக போகிறத தடுக்கலாம். ரெண்டாவது, இதில் வென்டிலேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய கேப் கிடைக்கும் அரைக்கிற இடத்துல. ஸோ அதனால வென்டிலேஷன் அதிகமாக இருக்கும். வென்டிலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாவோட செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. மாவு சூடாயிருச்சு அப்படின்னா கட்டி ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த இடத்துல அந்த வென்டிலேஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. ஸோ அதுக்காக தான் இதில் டபுள் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அடுத்தது, இதோட சேம்பர் சைஸ் பார்த்துட்டீங்கன்னா மற்ற இடங்கள் எல்லாம் 7 இன்ச் 8 இன்ச் தான் கிடைக்கும். நம்ம எம்டிஎம்ல மட்டும்தான் 10 இன்ச் கொடுத்துருக்கோம். என்னப்பா 2 இன்ச்சில் என்ன பெரிய ப்ளஸ் ஆகிற போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 இன்ச்னால கிட்டத்தட்ட 20லேருந்து 30% அவுட்புட் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் மற்ற கம்பெனிகளை பார்க்கும்போது. ஸோ அதனால தான் இதில் 10 இன்ச் சேம்பர் சைஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, இதுலேயுமே வென்டிலேஷனுக்காக ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கேயுமே உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லா இருக்கும். அதனால மாவோட அவுட்புட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா மற்ற கம்பெனிலாம் வாங்கும்போது ப்ராப்பரான காப்பர் வைண்டிங்ஸ் தரமாட்டாங்க. நம்ம எம்டிஎம்ல மட்டும்தான் ப்ராப்பரான காப்பர் வைண்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால லாங் டேர்முக்கு இந்த மிஷினுக்கு எந்த ப்ராப்ளமும் வராத அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இதில் வைண்டிங் செட்டப் கொடுத்துருக்கோம். அதனால மோட்ரு சூடாகும் அப்படிங்கிற பிரச்சனை கிடையவே கிடையாது. அடுத்தது, யாருக்கிட்டையுமே இல்லாத சிங்கிள் பேஸ் பல்வரைசர் நம்ம எம்டிஎம்ல மட்டும்தான் இங்கே இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு நீங்க வீட்டு கரண்ட்லையும் கூட இந்த பல்வரைசரை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால வீட்டு கரண்ட்லயே உங்களால ஒரு நல்ல ஒரு பல்வரைசர் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுத்தது, வென்டிலேஷனுக்காக இந்த பாடி வந்து அவுட்ரு பாமா வச்சு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால மோட்டருக்குமே நல்ல ஏர் வென்டிலேஷன் ஆகுறதுனால மோட்ரு சூடாகிற பிரச்சனைங்கிறது நம்மளோட பல்வரைசர்ல கிடையவே கிடையாதுங்க. இதுல யூஸ் பண்ணிக்க பேரிங்ஸ் பார்த்துட்டீங்கன்னா செல்ஃப் லூபிகேஷன் பேரிங். ஸோ அதனால மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அதனால இந்த 1 வாரத்துக்கு ஒருக்கா 2 வாரத்துக்கு ஒருக்கா கிரீஸ் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே செல்ஃப் லூப்ரிகேட்டட் பேரிங்ஸுங்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது. இது நம்ம எம்டிஎம்ல மட்டும்தாங்க இருக்கு. இந்த பல்வரைசரை வாங்கிட்டா மட்டும் போதும், கடைசி வரைக்கும் 0 மெயின்டெனன்ஸ்லேயே உங்களால் பல்வரைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது, ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம மிஷின் வாங்குறதே பிஸ்னஸுக்காக தான். இப்போ இந்த மிஷினை வாங்குறது மூலிமா நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நீங்கள் இந்த மிஷினை வாங்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு கணக்கெடுப்போம், ஒரு 2 மணி நேரம் இந்த மிஷினை ஓட்டுறீங்க அப்படின்னா இது 2 மணி நேரத்துக்கு 6 யூனிட் பிடிக்குங்க. இன்னைக்கு யூனிட்டோட ரேட்டு பார்த்துட்டீங்கன்னா 11 ரூபா. ஸோ 6 யூனிட் போகும்போது 66 ரூபா. அடுத்தது லேபர் சார்ஜ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 75 ரூபா வாங்குவாங்க. 2 மணி நேரத்துக்கு 150 ரூபா. கிட்டத்தட்ட 216 ரூபா ஆச்சு. நம்ம ஒரு 200 ரூபான்னு எடுத்துப்போம். அடுத்தது, 2 மணி நேரத்துக்கு நீங்கள் இந்த மிஷினை ஓட்டும் போது உங்களுக்கு அவுட்புட்டாக கிட்டத்தட்ட 100 கிலோ வரும். கிலோக்கு 20 ரூபான்னு போட்டாலும் கிட்டத்தட்ட நீங்கள் 100 கிலோ ஓட்டும் போது 2000 ரூபா லாபம் அப்படிங்கிறது வந்துடும். அதில் நீங்கள் இந்த 200 ரூபாய் கழிச்சிங்கன்னா 1800 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு லாபமாக வரும் வெறும் 2 மணி நேரத்தில்.
வெறும் 2 மணி நேரத்துல 1800 ரூபா அப்படிங்கிறது பெரிய லாபங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க 8 மணி நேரத்துக்கு ஓட்டும் போது ஒரு லாபம், 1 மாசத்துக்கு ஓட்டும் போது ஒரு லாபம்னு பார்க்கும்போது கண்டிப்பா சொல்றேன், மிஷினுக்கு போட்ட காசை வெறும் 1 மாசத்துல நீங்க லாபமா மட்டும் எடுத்துட முடியும். ஸோ இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த பல்வரைசரை நீங்க வாங்குறதுல கண்டிப்பா சொல்ற ஒரு நல்ல பிசினஸுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க சொல்றோம். இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த பல்வரைசரை வாங்குறதுக்கு சரியான நேரம் இதாங்க. ஏன்னா கொடிசியா ஆஃபரை முன்னிட்டு, ஏன்னா இப்ப நாங்க கொடிசியால வந்து நாங்க இப்ப ஸ்டால் போட்டோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவாகும். ஸோ அந்த செலவெல்லாம் வேஸ்ட் பண்றதை விட்டு போட்டு அதை நாங்க ஆஃபரா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கோம். சரிப்பா, எவ்வளோ பிரைஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,000 ரூபாய் நாங்க இந்த மிஷினுக்கு பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் கால் பண்ணி புக் பண்ற 50 பேத்துக்கு மட்டும் 8 ஸ்லீவ் இது கூடயே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் முதல்ல கால் பண்ணி புக் பண்ற 15 பேத்துக்கு இந்த மிஷினை இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லயும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இஎம்ஐயோட லோ காஸ்ட் இஎம்ஐ நீங்க வாங்கிட முடியும். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.